Welcome students. Previous video la properties of fluids பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். அது part 1 வீடியோ. அதோட continuation தான் இந்த part 2 properties of fluidsல next பார்க்க போறது viscosity. Viscosity னா என்னதுன்னா இப்போ ஒரு பாட்டில்ல வாட்டர் எடுத்துப்போம், இன்னொரு பாட்டில்ல ஹனி எடுத்துப்போம். ரெண்டு பாட்டிலையும் ஓபன் பண்ணிட்டு நம்ம போர் பண்ண போறோம். போர் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடாவே கீழே விழும். அதில் இருக்கிற ஹனி இன்னொரு பாட்டில் இருக்கிற ஹனி வந்து கொஞ்சம் பொறுமையாக கீழே வரும். ஸோ இதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு விஸ்காசிட்டி ரொம்ப கம்மி, ஹனின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இது நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போது டெக்னிக்கலாக பார்ப்போம். விஸ்காசிட்டி a fluid which determines the amount of resistance to a shearing stress. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துப்போம். இந்த டயக்ராமில் இருக்கிறது வந்து இந்த ஃப்ளூயிட், ஓகேங்களா? இந்த ஃப்ளூயிட் அப்படியே மூவிங்கில் வருது. இப்போது இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துப்போம். இந்த பைப்புக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் வந்து பொறுமையாக வரும். விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் இந்த மாதிரி தானே வரும், அப்படியே பொறுமையாக வரும். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் பார்த்துட்டோன்னா இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். டாப் லேயர், பாட்டம் லேயர், மிடில் லேயர், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா இந்த டாப் லேயர் இருக்குங்க இல்லையா, இந்த டாப் லேயர் மிடில் லேயரை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி விட்டுரும், வெலாசிட்டியை. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து விஸ்காசிட்டி. எ ஃப்ளூயிட் விச் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு எ ஷேரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த லேயரில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குது நெக்ஸ்ட் லேயருக்கு. ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் முன்னாடி போகுது, இது கொஞ்சம் பின்னாடி பொறுமையாக வருது. இப்போ இந்த லேயர் வந்து இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இந்த லேயர் வந்து கொஞ்சம் பொறுமையாக வருது, இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லையா, இதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் தான் இப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இந்த லேயருக்கு வந்து வெலாசிட்டி u, இந்த லேயருக்கு வெலாசிட்டி u plus du. அதோட மீனிங் என்னன்னா, இது வரைக்கும் uன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் uனா அப்போ மிச்சம் இருக்கிற பார்ட் என்னது, du. அப்போ u plus du தான் இந்த பார்ட் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லேயருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் dy. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொரு லேயருக்குமே வந்து வெலாசிட்டி வேரி ஆகும். எதனால்? அந்த ஃப்ளூயிடு டாப் லேயர் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொடுக்குது நெக்ஸ்ட் லேயருக்கு. ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. ஸோ அதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, விஸ்காசிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது டைனமிக் விஸ்காசிட்டி. அது என்ன டைனமிக் விஸ்காசிட்டினா, shear stress required to produce unit rate of shear deformation. அதாவது இப்போ ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம், அதை ஒரு பாட்டம் லேயரில், அதாவது ஒரு டேபிளில் அந்த ஃப்ளூயிடை ஊற்றுறோம். அந்த ஃப்ளூயிட் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அதோட விஸ்காசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஒரு இடத்துல விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் விஸ்காசிட்டி கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வரும், டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ டைனமிக்ல இந்த விஸ்காசிட்டியோட சேஞ்சஸ் ஏற்படும். shear stress required to produce unit rate of shear deformation. அப்போது ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த ஃப்ளூயிட்னுடைய போக்கை மாற்றி விட்டுரும், டைனமிக் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுதான் shear deformation. ஸோ அதுக்கு ஃபார்முலா mu is equal to tau by du by dy. மியூனானது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இது விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இங்கே அதுக்கு பேர் டைனமிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டவுனா ஸ்ட்ரெஸ் கொடுத்து அங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷேர் டெஃபார்மேஷன் பண்ணுறோம். ஸோ du by dy. ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால அங்கே வந்து டெஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அதுதான் நம்ம டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஸ்காசிட்டி. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துறது ப்ராக்டிக்கலாக, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்னு என்னதுன்னா, இதில் முக்கியமானது நம்மளுக்கு டைம் வேணும், லென்த் வேணும். ஸோ எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு டைமில் அந்த விஸ்காசிட்டி சேஞ்சஸ் ஏற்படுது அதை நம்ம ஈஸியாக அதில் தெரிஞ்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, v is equal to டைனமிக் விஸ்காசிட்டி பை, இந்த v வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? நியூன்னு சொல்லலாம், வீன்னு சொல்லலாம், எப்படியா சொல்லிக்கோங்க.
So V is equal to dynamic viscosity by density. Dynamic viscosity நம்ம கண்டுபிடிச்சல இந்த வேல்யூ எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கணும். Density symbol வந்து rho. ஓகேங்களா? So mu is equal to mu by rho. இத V ன்னு படிங்க, அப்பதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறது. V is equal to mu by rho. V னா kinematic viscosity. SI unit meter square per second. So kinematic viscosity வந்து petroleum industries-ல practical applications-ஆ பயன்படுது. ஏன்னா அந்த flow ஈஸியா நம்மளுக்கு அந்த velocity ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கெரோசின்ல, பெட்ரோல்ல, டீசல்ல. ஆனா டைனமிக் விஸ்காசிட்டில அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்சஸ் ஏற்படும். இந்த டைனமிக் விஸ்காசிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஊற்றும் போது சாஸ் விட்டு வரும் இல்லையா, ஸோ அதெல்லாமே ஒரு டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிற ஃபார்முலா. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டி தான் பயன்படுத்துவாங்க. சரி, நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. பேசிக், ரொம்ப பேசிக்கானது. tau is equal to mu du by dy. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு டிஃபார்மேஷன் நடக்குது, ஷியர் டிஃபார்மேஷன் நடக்குது. இப்போ ஒரு ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கு, இங்க ஒரு ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃப்ளூயிட் போகுதுன்னா, இப்போ இது நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ நான் இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? மேலே ஒரு பிளேட்டை வச்சு நான் மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது இதோடைய சேஞ்சஸ் ஏற்படும், போக்குகள் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதோட போக்கு மாறிக்கிட்டே வரும். அப்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா இங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தினா அங்கே இருக்கிற இந்த ஷியர் டெஃபார்மேஷனும் அதிகமாகும். ஸோ அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா அங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா அங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்காது. ஸோ இது கிராஃபில் சொல்லணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்க, இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், இங்கே ஷியர் டெஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்படியே இது இன்க்ரீஸ் பண்ண, இது 1னா இதுவும் 1, இது 2னா இதுவும் 2, இது 3னா இதுவும் 3, இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இந்த விஸ்காசிட்டிக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா தண்ணியில், பெட்ரோலியமில், கேஸில், கேசோலின் சொல்லலாம், கேஸ்ன்னு சொல்லாமல் கேசலினில் சொல்லலாம், பெட்ரோலியம், ஆல்கஹால்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு சொல்லலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ du by dy. இந்த மியூ வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்ல, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. So shear stress on fluid element layer is directly proportional to the rate of shear strain. Viscosity is not affected by shear rate. இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு அங்க நம்மளுக்கு ஒரு டிஃபார்மேஷன், போக்கு ஏற்படுது. ஆனா அந்த விஸ்காசிட்டில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இப்போ இந்த லேயர்ல இங்க ஒரு தேனை ஊத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேனுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு நான் மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஷேர் ஃபார்ம் ஆயிடுச்சு, போக்கு மாறிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே அந்த விஸ்காசிட்டி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ், அந்த ஃப்ளூயிட்க்கு அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. அந்த வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும்போது வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே எந்த ஃப்ளூயிட் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்துச்சுன்னா, அதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஷேர் டெஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அதை நியூட்டனாயின் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். என்ன ஃப்ளூயிட்? நியூட்டனாயின் ஃப்ளூயிட், நியூட்டோனியான் ஃப்ளூயிட். ஸோ எந்த ஃப்ளூயிட்லாம் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். எக்ஸாம்பிள் வாட்டர், பெட்ரோல், டீசல், இதெல்லாமே சொல்லலாம். நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ்னால் இதில் அதெல்லாம் ஒபே பண்ணலையோ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்காது, விஸ்காசிட்டி ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலே சில ஆயிலெலாம் வந்து சீக்கிரமாக விஸ்காசிட்டி மாறிடும். ஓகேங்களா? டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி இந்த கெச்சப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ எதெல்லாம் வந்து நியூட்டன் லா ஆஃப் வெலாசிட்டியை ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் நான் நியூட்டனாயின் ஃப்ளூயிட்ஸ். ஓகேங்களா?
Next, specific viscosity. Specific viscosity என்னன்னா அதுக்கு நமக்கு முதல்ல டைனமிக் விஸ்காசிட்டி தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் கொடுத்துருவாங்க, அந்த ஃப்ளூயிடுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிடணும். அப்புறமா அதை வாட்டரால் டிவைட் பண்ணணும். வாட்டருக்குன்னு ஒரு டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி கிடச்சிடும். எல்லாத்துக்குமே நம்ம பேஸ் வாட்டரை வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட், இப்போ பெட்ரோல் எடுத்துக்கிறோம், அதுக்குன்னு ஒரு டைனமிக் விஸ்காசிட்டி வேல்யூ இருக்கும், கண்டுபிடிச்சிருவோம். அதை எடுத்து வாட்டர் கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி கிடச்சிடும். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் விஸ்காசிட்டி முக்கியம். ஓகேங்களா. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. சரி, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் டேஷ். இப்போது ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். இந்த டெஸ்ட் டியூப்பில் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நான் இங்கே வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டருக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிகூல்ஸ், the temperature increases, viscosity of liquid decreases. அப்போ இந்த விஸ்காசிட்டியை குறைச்சி விட்டுரும். நார்மலாக இருக்கிற தண்ணியில் வந்து விஸ்காசிட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அதுவே அந்த தண்ணியை சூடுபடுத்தும் போது விஸ்காசிட்டி குறைஞ்சி போயிடும், இன்னும் லூஸ் ஆகிடும். இப்போது இந்த கெரோசின் பார்த்துருக்கீங்களா, கெரோசினுக்கும் வாட்டருக்கும் கம்பேர் பண்ணுங்கள். கெரோசின் நல்லா ஷேக் ஆகும், ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்காசிட்டியோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். இதுவே டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது விஸ்காசிட்டியினுடைய கேஸில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு கேஸை நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி ஹீட் பண்ணுங்களேன், அந்த கேஸ் வந்து விஸ்காசிட்டி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதாவது அந்த கேஸ், அதாவது விஸ்காசிட்டி ஆஃப் கேஸஸ் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது. ஸோ லிக்விடில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா விஸ்காசிட்டி குறைஞ்சிரும். இதுவே கேஸில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும், விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். நெக்ஸ்ட், கம்ப்ரஸபிலிட்டி. கம்ப்ரஸபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 by பல்க் மாடுலஸ். இந்த பல்க் மாடுலஸ் சிம்பிள்ஸ் கேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முதல்ல கே சிம்பிள்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். கே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம் பர் ஒரிஜினல் வால்யூம். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ப்ரெஷர்னு வச்சுப்போம். ஸோ இந்த வால்யூம்குள்ளே ப்ரெஷர் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது இந்த வால்யூம் வந்து இப்படி சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா வந்து இப்படி சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா வந்து இப்படி நார்மலாக ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த வால்யூமில் சேஞ்சஸ் ஏற்படும் போது நம்ம ஏதாவது ஒரு வால்யூம் எப்போ சேஞ்ச் ஆகும், நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது. ஸோ அதுதான் நம்ம வந்து கம்ப்ரஸபிலிட்டின்னு சொல்லுவோம். கம்ப்ரெஸ் பண்ணுறது, நார்மலாக இருக்கிறத வந்து நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம கம்ப்ரஸபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எவ்வளவு ப்ரெஷர் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வால்யூம் குறைஞ்சி போயிடும். சொன்ன இல்லையா, ப்ரெஷர் இப்போ இப்படி இருக்குது, இது நான் ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது அப்படியே இப்படி நார்மலாக ஆகிடுச்சு பாருங்கள், ஃப்ளாட் ஆகிடுச்சு, கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ தான் கம்ப்ரஸபிலிட்டி. இதெல்லாம் ஃப்ளூயிட்ஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாலாம் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட், வேப்பர் ப்ரெஷர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேப்பர் ப்ரெஷர். நார்மல் சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் டியூப்பில் இப்போது இங்கே ஒரு வாட்டர், இது வரைக்கும் வாட்டர் இருக்குது, இது வரைக்கும் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த வாட்டர் நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த வாட்டரில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் கேஸாக மாறி, வேப்பராக மாறி, ஆவியாக மாறி மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போது இது எங்கே போகுது, அட்மாஸ்பியருக்கு போகுது. இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், கரெக்டுங்களா. இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது இங்கே வாட்டருடைய ப்ரெஷர். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்னதுன்னா, இந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து இந்த ஆவி வெளியில் போகுது இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஏதோ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் டியூப்புக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ஆவி எல்லாம் ஆகிடும், இங்கேயே போயிட்டு மேலே தட்டி அந்த மேலே லிட்டில் தட்டி திரும்பினாகும் கீழே வர பார்க்கும். அப்போது இங்கே இருக்கிற இந்த ஆவியும் இங்கே இருக்கிற தண்ணிக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படும். இந்த ப்ரெஷர் வந்து இந்த தண்ணி மேலே காட்டும்.
இந்த தண்ணி நல்லா சூடாகி ஆவி எங்கே போகுது? இந்த டெஸ்ட் டியூப்குள்ளே தான் இருக்குது, அந்த மூடிக்குள்ளேயே தான் இருக்குது. அது என்ன ஆகுது? நல்லா ப்ரெஷர் அதிகமானதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரை வந்து இப்போது இந்த பக்கமாக தள்ளும், தண்ணி பக்கமாக தள்ளும். அப்போ அந்த தண்ணிக்கும் அந்த ஆவிக்குள்ள அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுதான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லணும். When the liquid is kept in a closed vessel, it evaporates and the vapor occupy the space between free liquid surface and top of the vessel. This accumulated vapor of the liquid exerts a partial pressure on the surface of the liquid. This partial pressure is known as vapor pressure of liquid. இப்போ நான் சொன்னலையா தமிழில், அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஏதாவது ஒரு மூடாப்பு உள்ள ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, இல்லை பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஹீட் பண்ணும் போது அந்த தண்ணிலேருந்து வர ஆவி வந்து எவ்வளவு வெளியே ஆவி வருதோ அதெல்லாம் ப்ரெஷராக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷராக ஃபார்ம் ஆகி திரும்ப அந்த தண்ணிக்கே அந்த ப்ரெஷரை கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர். சரி, நார்மலாக ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டருக்கு என்ன வேப்பர் ப்ரெஷர் இருக்குன்னா 101,325 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ப்ராப்ளம் போடும்போது இதை யூஸ் பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுவே டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டோம், 20 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து 2337 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேப்பர் ப்ரெஷர். நெக்ஸ்ட் கேபிலாரிட்டி, ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். சரி, இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டான டயக்ராம்லாம் இல்லை. இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, இதில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு டியூப் ஒன்று இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது இந்த தண்ணி எல்லாம் இப்படி மேலே போகும், மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கேபிலாரிட்டி. தண்ணி மேலே போச்சுன்னா இது பேர் கேபிலாரி ரைஸ்ன்னு சொல்லுவோம். திரும்பவும் இன்னொரு பீக்கர் எடுத்துக்கோங்க, இதில் தண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம், கெரோசின் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது திரும்ப இதில் ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்கு, அந்த கெரோசின் இருக்கு இல்லையா, மேலே போகாமல் கீழே வந்து நின்றுடும். இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் ஆகிடும், குறைஞ்சி போயிடும். இது வந்து நம்ம கேபிலரி ஃபால்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கேபிலாரிட்டி. ஸோ ரைஸோ ஃபாலோ, ஸோ அதுதான் வந்து கேபிலாரிட்டி. ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணும்போது அந்த தண்ணி மேலே போச்சுன்னா அந்த டியூபுக்குள்ளே அதை நம்ம வந்து கேபிலாரிட்டின்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட். ஸோ கீழே போனாலும் கேபிலாரிட்டி தான், மேலே போனால் கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லுவோம், கீழே வந்துச்சுன்னா கேபிலரி ஃபால்னு சொல்லுவோம். நார்மல் தண்ணியில் வந்து நம்மளுக்கு தண்ணி மேலே போகும் டியூப்பில். இதுவே கெரோசின் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ a phenomenon of rise or fall of liquid surface relative to the adjacent general level of liquid. Capillary rise of water in glass tube. ஸோ ஒரு கிளாஸ் டியூப்பில் கேபிலரி ரைஸ் ஃபார்முலா இதுதான், H is equal to 4 into sigma. சிக்மானா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தண்ணி இது வரைக்கும் ஏறி இருக்குங்க இல்லையா, இங்கே மேலே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், இங்கே தண்ணியோட ப்ரெஷர் இருக்கும். இந்த இடையில் இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், டென்சைல் ஃபோர்ஸ், அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ சிக்மா எடுத்துப்போம். ரோனா டென்சிட்டி, ஜீனா அக்சலரேஷன் டு கிராவிட்டி, டீனா அந்த டயாமீட்டர், அந்த டியூப்னுடைய டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கேபிலாரிட்டி வேல்யூ கிடச்சிரும், எவ்வளோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைஸ் ஆகிருக்குன்னு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பயன்படுத்துவோம் கேபிலாரிட்டி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சர்ஃபேஸ் டென்ஷன். Tensile force required to keep the unit length of surface film in equilibrium. அதாவது இப்போ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம், ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிடுறோம். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு, இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, இங்கே வாட்டர்னுடைய ப்ரெஷர் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த இடத்துல ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும். அந்த ஃபோர்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி மேலே சில எறும்புகள்லாம் பார்த்துருப்பீங்க, நடந்து போகும் அப்படியே முழுகாமல். ஸோ அதெல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் தான். The tensile force required to keep the unit length of surface film in equilibrium. ஈக்குலிபிரியம்ல வச்சுக்கோம், இதுவும் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வாட்டர் ப்ரெஷரையும் ஒரு இடத்துல ஈக்குலிபிரியமாக வச்சுக்கோம். அது மேலே இப்போ இங்கே எறும்பு போட்டாலும் உள்ளே முழுகாமல் மிதக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. லிக்விட் ட்ராப்லெட்க்கு ρ is equal to 4 sigma by d.
இங்கே சிக்மா தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், டி வந்து அந்த டியூப்னுடைய டயாமீட்டர், ரோ வந்து டென்சிட்டி. ஸோ சோப் பபிள் பார்த்துட்டோம்னா P is equal to 8 sigma by D. லிக்விட் ஜெட் அப்படின்னா அது தண்ணி நல்லா ஸ்பீச் அடிக்கிறது லிக்விட் ஜெட், அதுக்கு வந்து P is equal to 2 sigma by D. ஸோ இந்த கிவனில் ப்ராப்ளம்ஸில் கொடுக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் ட்ராப்லெட், சோப் பபிள், லிக்விட் ஜெட்லாம் கொடுப்பாங்க. அந்த டைம் நம்ம வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கணும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் பாதி நடத்திருப்பேன், செகண்ட் வீடியோவில் மீதி இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் நடத்தியாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.